ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்கே இந்த பொண்ணு தான் ஹீரோயின். இவங்க போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்காங்க. இவங்க டிராஃபிக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போன்னு பார்த்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் இன்னைக்கு மினிஸ்டர் வந்து ரவுண்ட்ஸ்க்கு வராங்க. அதனால நீ பந்தோபஸ்துக்கு நீ தான் நிற்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் சரி சார் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து ட்ரெஸ் மாற்றிட்டு போகலாங்கிறதுக்காக அங்கே போயிடுறா. கரெக்டாக இவ சொன்ன மாதிரி இவ ஸ்பாட்டுக்கு வந்து நின்றுறா. மினிஸ்டரோட வண்டி வர்றதுக்கு ரொம்ப நேரமாகுது. இவளுக்கு டாய்லெட் போகணும்னு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கு. இருந்தாலும் போகிற நேரத்தில் அவர் வந்துட்டா பிரச்சனை ஆயிருன்றதுக்காக அவள் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா மினிஸ்டரோட வண்டியும் கிராஸ் ஆக போகுது. இவளும் வந்து அந்த ஸ்பாட்ல நின்றுக்கிட்டு இருக்கா. மினிஸ்டரோட வண்டி ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆகி போயிடுது. போனதுக்கு அப்புறமா இவ சல்யூட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு பாக்குறா. அந்த நேரமா பார்த்து இவ மேல சேரடிச்சுட்டு அந்த வண்டி நிக்காம போயிடுது. இப்போ போய் ட்ரெஸ் மாத்தணுங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு பழைய ரூம்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவ அந்த ட்ரெஸ் கிளீன் பண்ணிட்டு ஒரு இடத்துல மாட்டி வைக்கிறா. ரெஸ்ட் ரூம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த துணி இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது ஒரு காட்டு பகுதின்றனால அங்க இருக்கக்கூடிய குரங்குகள் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த ட்ரெஸ் எடுக்கணுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா டைம் ஆயிடுது. ட்ரெஸ் இல்லாம இவளால வெளியவும் வர முடியல. லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. உள்ள பார்த்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்த ரொம்ப தவறா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு இந்த பொண்ணுக்கு புரிய ஆரம்பிக்குது. அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரமா பார்த்து வாசல்ல யாரோ நின்று பேசிக்கிட்டு இருக்க சவுண்டு கேக்குது. அவங்க கதவை ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுனால வெளியே போக முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல உள்ள இருக்க முடியாம உள்ள இருந்து வெளியே வந்து அங்க எல்லாத்தையும் தாக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. எல்லாரும் இவளை துரத்திக்கிட்டு வராங்க. 4-5 பசங்க சேர்ந்து துரத்திக்கிட்டு வரதுனால இவ பயந்து போய் ஓடுறா. திடீர்னு ட்ரெயின் வர்றதுனால அந்த இடத்துல நிக்கிறா. அப்புறம் பார்த்தா அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தன் அவனோட ஷர்ட்டை கழட்டி இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து இதை போட்டுக்கோன்னு சொல்றா. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே இவளை காப்பாத்துறதுக்காக தான் கதவை தட்டியிருப்பாங்க. இது தெரியாம அந்த பொண்ணு இவங்களை தாக்கிட்டு ஓடி வந்திருப்பா. இப்பதான் அவளுக்கு புரியுது எல்லாருமே கெட்டவங்க இல்லைன்னு. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா.